துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் ப்ளஸ் உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள் மேலேயே ஆட்சியாக ராஜாவாக வரார். அப்படிப்பட்டவர் என்னென்ன செய்ய போகிறார், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறார். 8 அப்படின்னாலே அங்கே ஒரு விஷயம் இருக்கே, அதில் எது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, லக்னத்திலேயே சுக்கிரன் அப்படின்றது கொடுக்கப்படாத ஒரு வரப்பிரசாதம், கொடுத்து வச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வரப்பிரசாதம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பேரு, புகழ், கீர்த்தி எல்லாத்தையுமே அப்லிஃப்ட் பண்ணும். நிறைய துளாராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தத்தளிப்பாங்க. அந்த தத்தளிப்பிலிருந்து வெளியில் வந்து ராஜ நட போட வைக்கும் இந்த சுக்கிரன். பொதுவாகவே துளாராசி அப்படின்னாலே முகத்தில் பொலிவு, முகத்தில் வசீகரம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசவே வேண்டாம், சும்மா போய் நின்னாலே அங்கே வந்து ஒரு லைட் வந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிரைட்னஸ் மேலும் கூட்டப்படுது. அப்பா என்ன வசீகரம்டா அவன்ட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, இப்போ சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சாதிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய முகம், உங்களுடைய பொலிவு, உங்களுடைய சிரிப்பு. அண்ட் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாக்கில் ஒரு வசீகரம் இருக்கும், ஒரு ஹியூமர் இருக்கும், அங்கே ஒரு உண்மை இருக்கும், அங்கே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அங்கே ஒரு வசீகரம் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னும் உங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ரேர் கேஸில் தான் துளாராசி வந்து கொஞ்சம் டல்லாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இப்போ என்ன தோணுன்னா நம்ம புதுசாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்ம நிறைய அப்படியே சக்குன்னு இருக்கணும், நமக்கு பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை ஏற்படும். அந்த ஆசை நியாயமான ஆசையாகவே இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்களுக்கு இப்போ பிராண்டான விஷயங்கள் வாங்கினா என்ன அப்படின்றதெல்லாம் தோணும். அது தேவையானு யோசிப்பீங்க, வீணான செலவுகளில் கூட்டிகிட்டு போகாது. அதே மாதிரி திடீர் யோகங்கள், நீண்ட பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளாக வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு வில்லங்கம் ஏன் எதை வேணாலும் வச்சுக்கோங்களேன், அது 8ல் சுக்கிரன். ஆனால் அந்த சுக்கிரன் வந்து இப்போ துலாத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சு போயிடுங்க. அந்த எதிர்பார்க்காத டக்குன்னு முடியறது இந்த காலகட்டத்தில் தான். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அதுவே சூப்பராக இருக்கும். திசா புத்தி நல்லா இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா நல்லா மட்டும் இருந்ததுன்னா தானாகவே முடிஞ்சு போயிடும். அப்படின்னா இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் வாவான்னு வரவேற்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய நியூ ஐடியாஸ் உங்களுக்கு தோணும். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பேக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், ஏதோ ஒரு லேக் எதனால அப்படின்றது இப்போ புரியும். ஓ, இதெல்லாம் மாற்றி நம்ம பண்ணினோன்னா இது கரெக்டாக இருக்குமே. சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றத்தினால் பெரிய பெரிய மாற்றங்களை காணக்கூடிய வகையில் தான் இந்த 25 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேயே நிறைய பேர் உங்களோட அன்பாயிடுவாங்க, நட்பு வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அதே மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன்லேயே நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க. நீங்கள் ரெக்கக்னைஸ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கக்னிஷனுக்கு உண்டான காலகட்டம் இது. அண்ட் மேலும் தூரதேச பயணம் போகணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இந்த விஷயத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமாகவும் இப்போ தூண்டும். நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும், உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு இப்போ போக வைக்கும். அதே மாதிரி புதுசாக சைடில் பிட்டாக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் வரும். அதே மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ளே உங்களை என்டர் பண்ணுறதுக்கும், துலாம் அப்படின்னாலே சுக்கிரன் அப்படின்னாலே இட்ஸ் ஆன் மீடியா இல்லைங்களா. அப்போ மீடியாவில் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்களேன். விஷுவல் கம்யூனிகேஷன்றதே சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிக 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 பெரிய பொன்னான காலம், கிரியேட்டிவிட்டிக்கு உண்டான காலம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ், கலை,
ஆட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற விஷயத்தினால வளர்ச்சிகள் ஏற்படுதோ. ஒரு ஈவெண்ட் மேனேஜரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈவெண்ட் இப்போ பிரகாசமா உங்களை பண்ண வச்சு அதன் மூலியமா இப்போ ஒரு ஆர்டர் வருதுங்க, ஒருத்தர் புக் பண்றாங்க, 2 புக் பண்றாங்கன்றது போய் இந்த 25 டேஸ்ல நீங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸுங்க நீங்க நல்லா நோட் பண்ணணும். இந்த 25 டேஸ் தான் நல்லா இருக்கும்னு நான் சொல்லலை. இந்த 25 டேஸ்ல நீங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் பல வருடங்களுக்கு உங்களை அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கே அந்த அளவு கிரியேட்டிவிட்டி வரும். அதே மாதிரி ஆடாதவங்களை கூட நீங்கள் ஆட வச்சிடுவீங்கன்ற அளவுக்கு பெரிய லெவலில் நீங்கள் டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்குடா, எதுவுமே ஜெயிக்க முடியலடா அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ்க்கு போகலான்னு நீங்கள் போவீங்க. அது மேபி ஒரு பாட்டு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டு கிளாஸ் போய் நீங்கள் பாடிட்டு வர்றதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஆல் ஓவர் தி ரவுண்ட் உங்களுடைய சரௌண்டிங் எல்லாத்தையுமே என்னமோ அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட்டாக உங்களை கொண்டு வந்து நிறைய சக்ஸஸ் ரேட்டிங்கு உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. நட்பு ரொம்ப நல்லா இருக்கு. எதிரிகள் எல்லாமே இப்போ மறைஞ்சு போயிடுவாங்கன்றதை விட உங்களுடைய உண்மைத்தனம் அவங்களுக்கு புரியும். கணவன் மனைவிக்குள்ள யாருக்கெல்லாம் துளாராசியா இருந்து மிக பிரச்சனைகள் போயிட்டே இருக்கோ அவங்களுக்கு கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், அவங்க மேல ஒரு ஈர்ப்பு, உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் லவ் ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு அல்லது புரிஞ்சுக்கல, என்கேஜ்மெண்ட் ஆச்சு ஆனால் நின்று போச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ தானாகவே தூண்டும், அங்கே தான் பண்ண தப்ப உணர வைக்கும். 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன் அப்படின்றதுனால உண்மையான லௌகீகம், உண்மையான ஃபீலிங்ஸ் அங்கே ஏற்பட்டு அட போடா இதுதானே தப்பு, சரி விட்டுடலாம், நம்ம இனி சேர்ந்து வாழலாம் அப்படின்ற அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய திசா புத்தியை மட்டும் ரொம்ப முக்கியமாக பாருங்க. ஃபேவரபிளாக இருந்ததுன்னா அவ்வளோ ஃபேவரபிளாக இருக்கும். அன்ஃபேவரபிளாக இருந்ததுன்னா ப்ளீஸ் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஒரு கன்சல்டிங் எடுத்து இந்த 25 டேஸில் பெரிய மாற்றங்கள், நன்மைக்குரிய மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஹவு டு ஓவர் கம் அப்படின்றத நீங்கள் கேட்டோ அனலைஸ் பண்ணியோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னா 8ஆம் வீட்டில் சுக்கிரன், அப்போ பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் சொன்னது பெண்களால் பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. அப்ப பெண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் ரொம்ப காஷனா இருக்கணும். அது தெரிஞ்சே அவங்க பண்ணுவாங்கன்றது நான் சொல்லவே இல்லை. மேபி உங்க அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், கோவர்க்கரா இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் அறிஞ்சும் அறியாமலும் அவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறதுனால் பெரிய சிக்கலுக்குள்ள மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல மட்டும் ஒரு பெண் உங்களுக்கு வழிகாட்டுறார், ஒரு பெண் உங்களுக்கு அட்வைஸ் பண்றார், ஒரு பெண் உங்களை மாத்திக்க சொல்றாங்க அப்படின்னா, தேவையில்லாம ஒரு பெண் பக்கத்துல வராங்க அப்படின்னா ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. அந்த ஒரு இடம் மட்டும் ஜாக்கிரதையா இருந்துருங்க. ஏன்னா மற்றதெல்லாம் நல்லா இருந்தாலும் 8ல் சுக்கிரன், அதுவும் அந்த சுக்கிரன் ஆட்சியின் போது எந்த ரூபத்துல பெண்களால் பிரச்சனை வரும்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க காஷனா இருந்துட்டீங்கன்னா பல விஷயங்கள் ஜெயிக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சுக்கிர காயத்ரியை விட்டுடாதீங்க துளாராசி அன்பர்களே. சுக்கிர காயத்ரி நீங்க சொல்ல அது உங்களுக்கு காண்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே அந்த பிரச்சனைக்குள்ள மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வெற்றி நிச்சயம். ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் காஷன் ரொம்பவே தேவை. ஓகே, நன்றி, வணக்கம்.